அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் என்னால் அந்த ஆத்மாவை உணர முடியவில்லையே. எப்போது பார்த்தாலும் என் கவலைகளும் ஆசைகளும் தானே என் கண்ணுக்குத் தெரிகின்றன. அதற்கு அந்த சித்தர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தைச் சொல்கிறார். மகனே, உன்னுடைய ஆத்மா என்பது எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியன் போன்றது. ஆனால் உன்னுடைய மனம் என்பது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பலகாலங்களாகப் படிந்துள்ள தூசிதான் உனக்கு உண்மையை மறைக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நமது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் மனதின் மேல் ஒரு மெல்லிய துகளைப் படிய வைக்கிறது. இதைத்தான் சாஸ்திரங்கள் வாசனைகள் என்கின்றன. ஒரு ஊதுபத்தி எரிந்த பிறகு அந்த இடத்தில் அதன் மனம் தங்கியிருப்பதைப் போல நாம் செய்த பழைய காரியங்களின் பதிவுகள் நம் மனதை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. சித்தர் சொல்கிறார், கண்ணாடியில் தூசி இருந்தால் உன் முகம் உனக்குத் தெரியாது. அதுபோல மனதில் ஆசை, கோபம், பொறாமை, பற்று போன்ற தூசிகள் இருக்கும் வரை உனக்குள் இருக்கும் இறைவனை உன்னால் பார்க்க முடியாது. இப்போது பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த கண்ணாடியை எப்படி துடைப்பது? சித்தர் 3 வழிகளை சொல்கிறார். 1. சுய விசாரணை. ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது? எனக்கு வருகிறது. அப்படியானால் நான் யார் என்று உனக்குள்ளேயே கேட்டுப் பழகு. 2. தவம் மற்றும் மௌனம். தேவையற்ற பேச்சையும் வெளியுலக இரைச்சலையும் குறைக்கும்போது மனதின் அலைகள் அடங்கும். அலைகள் அடங்கிய குளத்தில்தான் நிலவின் பிம்பம் தெளிவாகத் தெரியும். 3. நிஷ்காம கர்மா. பலனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய்வது. இது புதிய தூசிகள் படியாமல் தடுக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன் மனக்கண்ணாடி பயம் மற்றும் குழப்பம் என்கிற தூசியால் மறைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் நான் சொன்ன ஞானம் உனக்கு தெளிவாகத் தெரியவில்லை. இப்போது அந்த தூசியை அகற்றும் வித்தையை நான் உனக்கு சொல்கிறேன். நமது வாழ்க்கையிலும் நான் பல நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். ஏன்? அப்போது நம் மனக்கண்ணாடி தெளிவாக இருப்பதில்லை. கோபத்தில் இருக்கும்போது எடுக்கும் முடிவுக்கும் அமைதியாக இருக்கும்போது எடுக்கும் முடிவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். முக்தி என்பது எங்கோ சொர்க்கத்தில் இருப்பதல்ல. உன் மனதை தூய்மைப்படுத்தி உனக்குள் இருக்கும் அமைதியை நீ உணரும் அந்த தருணமே முக்திதான். இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு பேரானந்தம் உண்டாகிறது. அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த நிலையை அடைந்த ஒருவன் எப்படி வாழ்வான்? அவன் இந்த உலகத்தோடு எப்படி தொடர்பில் இருப்பான்? அந்த ஜீவன் முக்தன் பற்றிய விளக்கம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்துவதைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக முக்கியமான கேள்வியில் கேட்கிறான். சுவாமி, ஒருவன் தன் மனதை தூய்மைப்படுத்தி ஞானம் பெற்றுவிட்டால் அவன் அத்தோடு உலகத்தை விட்டு ஓடிவிட வேண்டுமா? அவன் எப்படி மற்றவர்களோடு பழகுவான்? இந்த கேள்வி நம் எல்லாருக்குமே உண்டு. ஆன்மீகம் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்குப் போவதா என்று நாம் நினைக்கிறோம். அதற்கு அந்த சித்தர் ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, உண்மையான ஞானி என்பவன் உலகத்தை விட்டு ஓடுபவன் அல்ல. உலகத்திற்குள்ளே இருந்து கொண்டும் உலகத்தால் பாதிக்கப்படாதவன். அவன் ஒரு தாமரை இலை போன்றவன். இதை ஒரு அழகான உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். தாமரை இலை தண்ணீரில்தான் வளர்கிறது. தண்ணீரின் மேலேதான் மிதக்கிறது. ஆனால் அதன் மேல் ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றினால் கூட அது இலையில் ஒட்டாது. முத்துப்போல உருண்டு ஓடிவிடும். அதுபோல ஞானி என்பவன் குடும்பத்தில் இருப்பான், தொழில் செய்வான், மக்களிடம் பழகுவான். ஆனால் எதன் மீதும் அவனுக்கு எனது என்கிற பற்றிருக்காது. அவர் இன்னும் ஆழமாக சொல்கிறார். ஞானிக்கு இன்பம் வரும்போது அவன் துள்ளிக் குதிப்பதில்லை. துன்பம் வரும்போது அவன் துவண்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? அவன் ஒரு சினிமா பார்ப்பவனைப் போன்றவன். யோசித்துப் பாருங்கள். நாம் ஒரு படம் பார்க்கிறோம். திரையில் ஒரு பெரிய வெள்ளம் வருவது போல காட்டுகிறார்கள். அதை பார்த்து நாம் பயந்து தியேட்டரை விட்டு ஓடுகிறோமா? இல்லை. ஏனென்றால் அந்த வெள்ளம் திரையில்தான் ஓடுகிறது, நம்மேல் படாது என்று நமக்கு தெரியும். அதுபோல ஞானி என்பவன் தன் வாழ்க்கையில் நடக்கும் நாடகங்களை பார்க்கிறான். உடல் மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது,
உறவுகள் வருகின்றன போகின்றன. ஆனால் அவன் இதையெல்லாம் ஒரு சாட்சியாக விட்னஸ் நின்று பார்க்கிறான். சித்தர் சொல்கிறார், நீ ஒரு விருந்தினரைப் போல இந்த உலகத்தில் வாழ். ஒரு விடுதியில் தங்கும் பயணி இந்த கட்டில் என்னுடையது, இந்த அறை என்னுடையது என்று உரிமை கொண்டாட மாட்டான். கிளம்பும் நேரம் வந்ததும் அமைதியாக கிளம்பி விடுவான். அதுபோல நீ இரு. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ இந்த உலகத்தின் மீது உரிமை கொண்டாடினாய். என் மக்கள் என் நாடு என்று நினைத்தாய். அதனால்தான் உனக்கு துக்கம் வந்தது. நீ ஒரு கருவியாக மட்டும் இருந்து சாட்சியாக பார்த்திருந்தால் போர் உன்னை பாதிக்காது. நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இது என்னுடையது என்று பிடித்துக் கொள்வதால்தான் வலி வருகிறது. நாம் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. இடையில் கிடைத்ததை அனுபவிக்கும்போது பயணி என்கிற மனநிலையில் இருந்தால் வாழ்க்கை ஒரு பாரமாக இருக்காது. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த சாட்சி நிலையை அடைவதற்கு ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா? என் மனம் அடிக்கடி பழைய நினைவுகளுக்குள் இழுக்கப்படுகிறதே. சித்தர் அடுத்து சொல்லப் போகும் அந்த பஞ்ச கோசங்கள், 5 உரைகள் பற்றிய விளக்கம் மனித உடலின் அடுக்குகளை பிரித்துக் காட்டும் ஒரு அறிவியல் போன்றது. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் சாட்சியாக இருப்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னை தேடி வரும் சுகமும் துக்கமும் என்னை தாக்குகிறதே. என்னை எதெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது? அதற்கு அந்த சித்தர் மனித உடலை ஒரு வெங்காயத்திற்கு ஒப்பிடுகிறார். வெங்காயத்தை உரிக்க உரிக்க அடுக்கடுக்காக தோல்கள் வரும். இறுதியில் உள்ளே எதுவுமே இருக்காது, வெற்றிடம் அல்லது ஆகாயம். அதுபோல மனிதனை பஞ்ச கோசங்கள் எனப்படும் 5 உரைகள் மறைத்துக் கொண்டிருக்கின்றன. அவர் விளக்கும் அந்த 5 அடுக்குகள் இதோ. 1. அன்னமய கோசம், உடல். நாம் உண்ணும் உணவினால் அல்லது அன்னத்தினால் உருவான இந்த தசை உடல். இது ஒரு சட்டை போன்றது. 2. பிராணமய கோசம், சுவாசம். நம் உடலை இயக்கும் உயிர் சக்தி. இதுதான் நாம் சுவாசிக்கும் காற்று மற்றும் உடலின் ஆற்றல். 3. மனோமய கோசம், மனம். நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள் நிறைந்த பகுதி. இதுதான் நம்மை எனது என்று சொல்ல வைக்கிறது. 4. விஞ்ஞானமய கோசம், புத்தி. இது பகுத்தறியும் அறிவு. எது சரி, எது தவறு என்று தீர்மானிக்கும் பகுதி. 5. ஆனந்தமய கோசம், மகிழ்ச்சி. இது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அனுபவிக்கும் ஒரு சுகமான நிலை. ஆனால் இதுவும் ஒரு திரைதான். அந்த சித்தர் ஒரு பெரிய உண்மையை பொட்டில் அடித்தாற்போல சொல்கிறார். மகனே, நீ இந்த 5 உரைகளும் கிடையாது. இந்த 5 திரைகளுக்கும் பின்னால் எரியும் அந்த ஆத்ம ஜோதிதான் நீ. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு விளக்கை 5 அடுக்கு துணிகளால் மூடி வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். முதல் துணி தடிமனாக இருந்தால் வெளிச்சமே தெரியாது. மெல்லிய துணியாக இருந்தால் மங்கலாக தெரியும். எல்லா துணிகளையும் விலக்கிவிட்டால் அங்கே சுடர் பிரகாசமாக தெரியும். நாம் பல நேரங்களில் அன்னமய கோசத்தில் சிக்கிக்கொண்டு, நான் குண்டாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று வருந்துகிறோம். அல்லது மனோமய கோசத்தில் சிக்கி, நான் சோகமாக இருக்கிறேன் என்கிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், நீ அந்த துணிகள் அல்ல, நீ உள்ளே இருக்கும் சுடர். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன்னுடைய மனோமய கோசம், அதாவது உறவுகள் மீதான பற்று, உன்னை மறைத்தது. உன்னுடைய விஞ்ஞானமய கோசம், புத்தி, வேலை செய்யவில்லை. அதனால்தான் உன்னால் அந்த ஆத்மாவை உணர முடியவில்லை. நமது வாழ்க்கையில் நாம் ஒரு தோல்வியை சந்திக்கும்போது, இந்த தோல்வி என் மனதுக்கு வந்தது, எனக்கு அல்ல என்று பிரித்து பார்க்க பழக வேண்டும். ஒரு அடுக்கு மேலே வந்து பார்க்க தொடங்கிவிட்டால்,
கீழே நடக்கும் சின்னச் சின்ன அலைகள் உங்களை பாதிக்காது. இதை கேட்ட பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த 5 திரைகளையும் விலக்கி அந்த சுடரை அல்லது ஆத்மாவை நான் எங்கே தேட வேண்டும்? காசிக்கோ அல்லது இமயமலைக்கோ செல்ல வேண்டுமா? அதற்கு அந்த சித்தர் சொல்லப் போகும் உள்ளிருக்கும் தலம் பற்றிய ரகசியம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் 5 உரைகளைப் பற்றி பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் ஒரு மிக யதார்த்தமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இந்த திரைகளையெல்லாம் விலக்கிவிட்டு நான் அந்த ஆத்மாவை எங்கே போய் பார்ப்பது? எந்த காட்டில் தவம் இருக்க வேண்டும்? எந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும்? அதற்கு அந்த சித்தர் பலமாகச் சிரிக்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைபவனைப் போல நீ இருக்கிறாய். நீ தேடும் அந்த பொருள் உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. இதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். சித்தர் சொல்கிறார், உன் இதயத்திற்குள்ளே ஒரு சிறு தாமரை மொட்டு போன்ற இடம் இருக்கிறது. அதற்கு தகராகாசம், இதயவெளி என்று பெயர். இந்த அண்ட சராசரமே அந்த சிறு இடத்திற்குள் அடக்கம். அங்கேதான் அந்த பரம்பொருள் மிக தூய்மையான ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு எளிமையான கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கஸ்தூரி மான் இருக்கிறது. அதன் தொப்புள் பகுதியிலிருந்து ஒரு அற்புதமான மணம் வீசுகிறது. அந்த மணத்தை உணர்ந்த அந்த மான், இந்த மணம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் காடு மேடெல்லாம் ஓடுகிறது. பாறைகளில் மோதி காயப்படுகிறது. ஆனால் அந்த மனம் அதற்குள்ளேயே இருப்பதை அது அறியவில்லை. அதுபோலத்தான் நாமும் அமைதியைத் தேடி வெளிநாடுகளுக்குச் செல்கிறோம். மகிழ்ச்சியைத் தேடி பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் உண்மையான மனம், அதாவது அமைதி, நமக்குள்ளேயே இருக்கிறது. சித்தர் ஒரு ரகசியத்தைச் சொல்கிறார். நீ கோயிலுக்குச் செல்வது தப்பில்லை. ஆனால் கோயிலில் இருக்கும் சிலையில் அந்த இறைவனை காண்பதை விட உனக்குள்ளிருக்கும் அந்த சாட்சியை காண்பதுதான் உண்மையான தரிசனம். நீ கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்து உன் மூச்சையும் உன் எண்ணங்களையும் கவனித்தால் அந்த இதய குகைக்குள் இருக்கும் ஒளியை நீ காணலாம். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என்னை தேடி எங்கே போவாய்? உன் தேரோட்டியாக உன் முன்னால் அமர்ந்திருக்கும் நானே உன் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறேன். நீ வெளியே இருக்கும் கிருஷ்ணனை மட்டும் பார்த்தாய். உனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை பார்க்கத் தவறிவிட்டாய். அதனால்தான் நீ கலங்கினாய். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் தனிமையாக உணர்கிறோம், பயப்படுகிறோம். அப்போது இந்த உண்மையை நினையுங்கள். நான் தனியாக இல்லை. எனக்குள் அந்த பிரபஞ்ச சக்தியே ஒரு துணையாக இருக்கிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த இதயக் கோயில் உங்களுடனேயே வருகிறது. பிராமணன் இப்போது ஒரு மிக நுணுக்கமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்பது சரி. ஆனால் ஏன் சில நேரங்களில் நான் நல்லவனாகவும் சில நேரங்களில் தீய எண்ணங்கள் கொண்டவனாகவும் மாறுகிறேன்? அந்தப் போர் எதனால் நடக்கிறது? அதற்கு அந்த சித்தர் சொல்லப்போகும் மனதின் ரகசிய கதவுகள் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறார் என்று பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் ஒரு ஆழமான சந்தேகத்தை கேட்கிறான். சுவாமி, எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்றால் பின் ஏன் எனக்கு தீய எண்ணங்கள் வருகின்றன? ஏன் நான் சில நேரம் பேராசைப்படுகிறேன்? கடவுளும் நானும் ஒன்றுதான் என்றால் இந்த முரண்பாடு ஏன்? இதற்கு அந்த சித்தர் உபநிடதங்கள் சொல்லும் ஒரு புகழ்பெற்ற கதையை உதாரணமாகச் சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், மகனே, உன்னுடைய இந்த உடல் என்பது ஒரு மரம். இந்த மரத்தின் கிளையில் 2 அழகான பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. அவை பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் அவற்றின் குணம் வேறு. அந்த 2 பறவைகள் யார் தெரியுமா? முதல் பறவை ஜீவாத்மா. இது அந்த மரத்தில் பழுத்திருக்கும் பழங்களை சுவைக்கிறது. பழம் இனிப்பாக இருந்தால் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. கசப்பாக இருந்தால் வருத்தப்படுகிறது. அதாவது இதுதான் நாம். இன்பம் வரும்போது சிரிப்பதும் துன்பம் வரும்போது அழுவதுமாக இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது பறவை பரமாத்மா. இந்த பறவை எந்த பழத்தையும் தின்பதில்லை. அது அமைதியாக அமர்ந்து முதல் பறவை பழம் தின்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்குள் இருக்கும் சாட்சி. அந்த சித்தர் சொல்கிறார், பிராமணனே,
முதல் பறவை பழத்தின் சுவையில் மயங்கியிருக்கும் வரை அது துக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் எப்போது அந்த முதல் பறவை தின்பதை நிறுத்திவிட்டு அமைதியாக இருக்கும் அந்த இரண்டாவது பறவையை திரும்பிப் பார்க்கிறதோ அந்த க்ஷணமே அதன் துயரம் நீங்கிவிடும். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு குழந்தை கண்ணாடியை பார்த்து விளையாடுகிறது. கண்ணாடியில் இருக்கும் பிம்பம் தன்னை அடிப்பது போல தெரிந்தால் அந்த குழந்தை அழுகிறது. ஆனால் அந்த தாய் வந்து, குழந்தையே, அது நீதான், அங்கே யாரும் இல்லை என்று சொன்னதும் குழந்தை சிரிக்கிறது. நமது வாழ்க்கையிலும் நாம் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தின் கசப்பான பழங்களை தின்று அழுகிறோம். எனக்கு ஏன் இப்படி நடந்தது, அவன் ஏன் என்னை ஏமாற்றினான் என்று புலம்புகிறோம். ஆனால் நமக்குள்ளேயே அந்த இரண்டாவது பறவை, அதாவது இறைவன், அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த அமைதியை நோக்கித் திரும்பினால் நடப்பதெல்லாம் வெறும் காட்சிதான் என்கிற தெளிவு பிறக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் பழம் தின்னும் பறவையாக இருந்தாய். வெற்றி கிடைக்குமா தோல்வி வருமா என்று பலனை சுவைத்தாய். அதனால்தான் நடுங்கினாய். நீ உனக்குள்ளிருக்கும் அந்த அமைதியான சாட்சியை பார்த்திருந்தால் உனக்கு துக்கம் வந்திருக்காது. நமது வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வரலாம். அப்போது ஒரு நிமிடம் கண்ணை மூடி, நான் பழம் தின்னும் பறவை அல்ல, இதை பார்க்கும் சாட்சி என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். சட்டென்று ஒரு அமைதி உங்களை ஆட்கொள்ளும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, அந்த இரண்டாவது பறவையை, அதாவது சாட்சியை நான் எப்படி பற்றிக்கொள்வது? அதற்கு ஏதேனும் பயிற்சிகள் உண்டா? சித்தர் அடுத்து சொல்லப்போகும் பிராணனும் மனமும் பற்றிய ரகசியம் ஒரு அற்புதமான நுட்பம். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் சுவாசத்தைக் கொண்டு மனதை எப்படி அடக்குவது என்று பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, மனதை அடக்கிவிட்டேன். அலைகளற்ற குளம் போல என் உள்ளம் மாறிவிட்டது. இப்போது நான் எதை அனுபவிப்பேன்? அந்த ஞானம் தரும் சுகம் எப்படி இருக்கும்? அதற்கு அந்த சித்தர் ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மகனே, அந்த சுகத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அனுபவித்தவருக்கு மட்டுமே தெரியும். ஒரு ஊமை மனிதன் தேனை சுவைத்தால் அதன் சுவையை அவனால் விவரிக்க முடியுமா? அவன் அனுபவிப்பான், ஆனால் சொல்ல முடியாது. அதுபோலத்தான் ஆத்ம சுகமும். இருப்பினும் அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள அவர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். சித்தர் சொல்கிறார், ஒரு நதி இருக்கிறது. அது காடு, மேடு, மலை என எத்தனையோ இடங்களில் அலைந்து திரிந்து ஓடுகிறது. அந்த நதிக்கு எப்போது ஓய்வு கிடைக்கும்? எப்போது அதற்கு முழுமையான சுகம் கிடைக்கும்? அது ஓடிச் சென்று கடலில் கலக்கும்போதுதான். நதி கடலில் கலந்த பிறகு நான் கங்கை, நான் யமுனை என்கிற அதன் தனிப்பட்ட பெயர் மறைந்து விடுகிறது. அது கடலாகவே மாறிவிடுகிறது. அதுபோலத்தான் உன்னுடைய மனம் அந்த பரமாத்மாவோடு ஒன்று போகும்போது, நான் இன்னார், எனக்கு இந்த துக்கம் இருக்கிறது என்கிற உன்னுடைய சிறிய அடையாளம் மறைந்து நீ அந்த பிரபஞ்ச பேரானந்தமாகவே மாறிவிடுகிறாய். சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். உலகில் நீ அனுபவிக்கும் சுகங்களெல்லாம் தற்காலிகமானவை. ஒரு இனிப்பை சாப்பிடுகிறாய், அந்த சுவை சிறிது நேரத்தில் மறைந்து விடுகிறது. ஒரு புகழை அடைகிறாய், அது சில நாட்களில் மறந்து போகிறது. ஆனால் ஆத்ம சுகம் என்பது வற்றாத ஊற்று. அது உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்பினால் அங்கே நீயே ஆனந்தமாக இருப்பாய். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் வெற்றியை தேடினாய். வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி, தோல்வி கிடைத்தால் துக்கம் என்று நினைத்தாய். ஆனால் இந்த இரண்டையும் கடந்த ஒரு சுகம் இருக்கிறது. அதைத்தான் நான் ஸ்திதப்பிரஜ்ஞன் நிலை என்று சொன்னேன். அந்த நிலையில் இருப்பவனுக்கு உலகத்து இன்பங்களோ துன்பங்களோ ஒரு பொருட்டல்ல. நமது வாழ்க்கையில் நாம் எதையாவது அடைந்தால்தான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம். புது கார் வாங்கினால் மகிழ்ச்சி, பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி என்று நிபந்தனைகளை விதிக்கிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவதல்ல, அது உனது இயல்பு. மேகங்கள் விலகினால் சூரியன் தெரிவது போல உன் ஆசைகள் விலகினால் உனக்குள் இருக்கும் ஆனந்தம் தானாக தெரியும். இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்கிறது. அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த உயர்ந்த நிலையை அடைந்த ஒருவன் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்புவானா? அவனுக்கு மீண்டும் கர்மவினைகள் சேருமா? அந்த வினைப்பயன் மற்றும் விடுதலை பற்றிய நுட்பமான விளக்கம் அடுத்த பகுதியில். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் மரத்தில் இருக்கும் 2 பறவைகளைப் பற்றி பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி,
சாட்சியாக இருக்கும் அந்த இரண்டாவது பறவையை நான் பார்க்க துடிக்கிறேன். ஆனால் இந்த முதல் பறவையான மனம் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறதே. பழத்தை தேடி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதே. இந்த மனதை எப்படி ஓரிடத்தில் நிறுத்துவது? அதற்கு அந்த சித்தர் ஒரு நுட்பமான ரகசியத்தை சொல்கிறார். மகனே, மனமும் பிராணனும் சுவாசம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றவை. ஒன்றை நீ பிடித்தால் இன்னொன்று தானாக வழிக்கு வரும். இதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மரத்தில் ஒரு குரங்கு அமர்ந்து குதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரங்கை பிடிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் அது பிடிபடவில்லை. இப்போது அந்த குரங்கின் காலில் ஒரு நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கயிறின் மறுமுனை உங்கள் கையில் இருக்கிறது. இப்போது நீங்கள் குரங்கை பிடிக்க தேவையில்லை. கயிற்றை மெதுவாக இழுத்தாலே போதும், குரங்கு கீழே வந்துவிடும். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, நீ ஞானம் பெற விரும்பினால் முதலில் உன் சுவாசத்தை வசப்படுத்து. மூச்சை உள்வாங்கும் போதும் வெளிவிடும் போதும் விழிப்புணர்வோடு இரு. அப்போது பிராணன் அடங்கும். பிராணன் அடங்கினால் மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கிய இடத்தில் அந்த இரண்டாவது பறவையான ஆத்மாவின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ பதற்றமடைந்தபோது உன் சுவாசம் சீராக இல்லை. உன் மனம் அலைபாய்ந்தது. நீ யோகத்தை, அதாவது மூச்சையும் மனதையும் இணைக்கும் கலையை கடைபிடித்திருந்தால் அந்த பதற்றம் உன்னை அணுகியிருக்காது. நிலையான புத்தியுடையவனுக்கு மட்டுமே ஞானம் நிலைக்கும். நமது வாழ்க்கையில் எப்போதெல்லாம் மனம் அலைவாய்கிறதோ, எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ, அப்போது மற்ற வேலைகளை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருகிறது என்று 5 முறை கவனித்தாலே மனம் அமைதி பெற்று புத்தி தெளிவாக வேலை செய்யத் தொடங்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, மூச்சை அடக்கி மனதை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த பேரானந்தம் எப்படி இருக்கும்? சித்தர் அடுத்து சொல்லப்போகும் அந்த சமாதி நிலை மற்றும் ஆன்ம சுகம் பற்றிய விளக்கம் நம்மை பரவசப்படுத்தும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் கடலில் கலக்கும் நதியைப் போல அந்த பேரானந்த நிலையை பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை கேட்கிறான். சுவாமி, ஒருவன் அந்த பேரானந்த நிலையை அடைந்த பிறகு அவன் மீண்டும் இந்த உலக கடமைகளை செய்யும்போது அவனுக்கு பாவ புண்ணியங்கள் சேருமா? அவன் மீண்டும் பிறவிச் சுழற்சியில் சிக்குவானா? அதற்கு அந்த சித்தர் ஒரு ஆச்சரியமான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, வறுத்த விதை ஒருபோதும் முளைக்காது. அதுபோல ஞானத்தீயால் எரிக்கப்பட்ட கர்ம வினைகள் மீண்டும் பிறவியில் தராது. இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். சித்தர் சொல்கிறார், ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது செடியாக வளரும். ஆனால் அதே விதையை நெருப்பில் போட்டு வறுத்துவிட்டு மண்ணில் போட்டால் அது செடியாகாது. அதுபோல ஒரு சாதாரண மனிதன் நான் செய்கிறேன் என்கிற அகந்தையுடன் ஒரு செயலை செய்யும்போது அது ஒரு விதையைப் போல அவனது வருங்கால பிறவிகளுக்கு வித்திடுகிறது. ஆனால் ஒரு ஞானி எல்லாம் இறைவன் செயல், நான் ஒரு சாட்சி என்கிற ஞானத்தீயோடு அதே செயலை செய்யும்போது அந்த செயல் வறுத்த விதையாகி விடுகிறது. அது அவனை பந்தப்படுத்துவதில்லை. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் தினமும் லட்சக்கணக்கான ரூபாயை கையாள்கிறார். ஆனால் இந்த பணம் எல்லாம் என்னுடையது என்று அவர் நினைப்பாரா? மாட்டார். நான் ஒரு ஊழியன், இந்த பணம் வங்கிக்கு சொந்தமானது என்று அவருக்கு தெரியும். அதனால் அந்த பணம் கூடினாலும் குறைந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, ஞானி என்பவன் இந்த உலகத்தில் ஒரு வங்கி ஊழியரைப் போலத்தான். அவன் குடும்பத்தை பராமரிப்பான், வேலை செய்வான். ஆனால் மனதிற்குள் இது எதுவும் எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு கருவி என்கிற தெளிவோடு இருப்பான். இந்த தெளிவே அவனை வினைகளிலிருந்து விடுவிக்கிறது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர் செய்வது உன் கடமை. ஆனால் அந்த போரில் நான் இவர்களை கொல்கிறேன் என்று நீ நினைத்தால் அது உனக்கு பாவத்தை தரும். அதுவே நான் தர்மத்தை நிலைநாட்டப் போகும் இறைவனின் கை கருவி என்று நினைத்து செய்தால் எந்த வினையும் உன்னை தொடாது. நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் பல செயல்கள் நமக்கு ஏன் பாரமாக இருக்கின்றன? நான் தான் செய்தேன், எனக்கு ஏன் பாராட்டு கிடைக்கவில்லை என்று நாம் எதிர்பார்ப்பதுதான் காரணம்.
அந்த நான் என்பதை நீக்கிவிட்டு கடமையைச் செய்தால் அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த நிலையை அடைய பக்தி அவசியமா அல்லது ஞானம் அவசியமா? இரண்டும் வெவ்வேறா? சித்தர் அடுத்து சொல்லப் போகும் பக்தியும் ஞானமும் பற்றிய அந்த இணைவு ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த ரகசியம். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.